கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால நன்றாக இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட ஒரு அருமையான வசனத்தின் மூலமா உங்களை திருப்திப்படுத்த போகிறான். ஏன்னா இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நீங்களும் நானும் அநேக பாடுகள் வழியாக கடந்து வருகிற வேளையிலெல்லாம் கவலையோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, புலம்பலோடு இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே. ஆனா அந்த வேளையிலெல்லாம் நீங்களும் நானும் யாரை பார்க்க வேண்டுமா தெரியுமா? வேத வசனம் சொல்கிறது, சங்கீத புஸ்தகம் 123 சங்கீதம் 1-2, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எச்சமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். இங்க தாவீது ராஜா எவ்வளவு அருமையா உங்களுக்கும் எனக்கும் நீங்க ஜெபிக்கணும்ன்றத கற்றுத் தந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே. அநேக வேளையில சோர்ந்துடுறோம், அநேக வேளையில இந்த கடனை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தளர்ந்து விடுறோம், இந்த காரியத்தை எப்படி ஜெயமா நடத்தன்னு சொல்லி தளர்ந்துடுறோம், இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி அப்படி முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் இது எப்படி முடித்து தருவார், இது முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கலங்குறோம். என் அன்பு பிள்ளைகளே, தேவனா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனை பார்க்கும் போது அவரிடத்துல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒத்தாசை தருகிற தேவனா இருக்கிறான். இங்க வேலைக்காரனுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது, வேலைக்காரனுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி. அப்போ நம்மளுக்கு இறக்கவும், நீங்க என்னென்ன காரியத்துல கலங்கி கொண்டு இருக்கீங்களோ, என்னென்ன காரியத்துல புலம்பிக் கொண்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்துல இறக்க செய்யும் வரையும் உங்களுடைய கண்கள் யாரை பார்க்கணுமா? ஆண்டவரை பார்க்கணுமா? என் அன்பு பிள்ளைகளே, மனுஷன் அல்ல, உங்க எஜமானன் அல்ல, உங்க எஜமாட்டி அல்ல, நீங்க இயேசுவை பாருங்க, பரலோகத்தின் தேவனை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். என் அன்பு பிள்ளைகளே, எனக்கு ஒரு அருமையான தாயார் தெரியும். அந்த கிராமத்துல ஒரு ஏழ்மையான தாயார், அவங்களுக்கு ஒரு சிறிய இடம் இருந்தது. அப்போ திருமணம் ஆயிட்டு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளும் தூர தேசத்துல இருக்காங்க. அப்போ இதை அந்த போதகர் மூலமா அங்குள்ள ஒரு அந்த சபையில் உள்ள ஒரு முக்கியமான நபர் எப்படியாயிலும் இந்த தாயார் இடத்துல இந்த இடத்த எங்களுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போதகர்கிட்ட போய் டார்ச்சர். அப்போ இந்த போதகர் நினைச்சாரு, இந்த விசுவாச தாய் நம்ம எதை கேட்டாலும் தர்றதுக்கு பெஸ்டா இருக்காங்க. அப்போ அந்த தாயார்கிட்ட இந்த அருமையான மகனுக்கு இதை கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, உங்க பிள்ளைங்க தூர தேசத்துல செல்வ சீமாட்டியா இருக்காங்க. அப்ப இதை அருகில் உள்ளவங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்காக கேட்குறாங்க, அதை கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த தாயாருக்கு மிகவும் நொந்துட்டாங்க. ஒரு ஏழை தாயாரா இருந்தேன்னா, என் பிள்ளைங்க தூரதேசத்துல இருந்தாலும் நான் குடியிருக்கிற இடத்துல பக்கத்துல இருந்தா என்ன, இதை அபகரிக்கணும்னு சொல்லி இந்த போதகர் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்ணீர் வடிச்சாங்க. நான் ஆண்டவரே கேடுன்னு சொல்லி பரலோக தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிச்சாங்களா என் அன்பு பிள்ளைகளே. சில மாதத்துக்குள்ள அங்க ஒரு பிரச்சனை அந்த போதகரை அந்த ஊர்லயே இராதபடி பத்திட்டாங்க. கடைசியாக எப்படியோ இனி உங்ககிட்ட வாங்கித்தாங்கன்னு சொல்லி அபகரிக்கணும்னு சொல்லி வகதெடுன அந்த நபரும் அந்த ஊர்ல இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நடந்த சமயம் என் அன்பு பிள்ளைகளே, அந்த தாயார் சந்தோஷமா இருக்காங்க, அந்த குடும்பம் அந்த இடத்துல மகிழ்ச்சியா இருக்காங்க. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு உலகமா யாராவது ஒருவேளை காரணம் இல்லாம உங்க பொருளை வஞ்சிக்கணும், உங்களை ஏமாற்றணும், உங்க குடும்பத்தை அழிச்சிடணும், உங்க குடும்பத்தை வஞ்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? நீங்க பரலோகத்தின் தேவனை பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது பெயர்ந்து போகும். அவங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். அந்த ஏழை தாயார் ஒருவேளை போதகரையும் பார்க்கல, அந்த மகனையும் பார்க்கல, ஆண்டவரை பார்த்தாங்க. ஆண்டவர்
சூழ்நிலையை மாற்றி அந்த எல்லையிலே இருக்காதபடி அப்புறப்படுத்தி விட்டார். என் அன்பு பிள்ளைகளே, நடந்த சம்பவம். இன்னைக்கு அந்த தாயா மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யார் வேற இருக்கணும்னு நினைக்காங்களோ ஆண்டவர் அவங்கள இந்த பூமியில இராதபடி வேறுண்டு அற்றுப்போக பண்ணுவா. நீங்க என்ன செய்யணும்? பரலோக தேவனை பார்க்கணும். அவங்ககிட்ட போரிடுறதுக்கு நம்மளால முடியாது. போரிட வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அன்பு பிள்ளைகளே, நடந்த சம்பவம். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அந்த தாயார் எவ்வளவு விசுவாசித்திருப்பாங்க, எவ்வளவு ஆண்டவரை நம்பி இருப்பாங்க. அதனால கர்த்தர் அவங்க எல்லையும் காத்தா, அவங்க இருப்பிடத்தையும் காத்தா. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா உங்க அண்ணன் தம்பி நிற்காங்களா, அயலகத்தர் நிற்காங்களா, ஒருவேளை பணி செய்கிற இடத்துல உங்க வேலைக்கு விரோதமா இருக்காங்களா, எப்படி ஆகிலும் உங்களை தள்ளிடணும், நம்ம குடும்பம் இந்த இடத்துல ஆளுகை செய்யணும்னு பார்க்காங்களா, நீங்க ஆண்டவரை பாருங்க, பரலோகத்தின் தேவனை பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான். எந்த சூழ்நிலையிலையும் பரலோக தேவனை பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு இறக்க செய்வான். ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவான். ஏன்னா பரலோகத்தின் தேவனை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இறக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒத்தாசை தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம கண்கள் அவரை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பு பிள்ளைகளே, செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றி, நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யா, உமக்குப்பானவர் யா, வானத்திலும் இந்த பூமியிலும். உமக்குப்பானவர் யா, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும். உமக்குப்பானவர் யா. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஈரெடுக்கிறோம். வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்யும் வரையும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். அன்பு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, நீ யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கீங்களா? படிப்புல போட்டியா, இருப்பிடத்துல போட்டியா, வேலையில போட்டியா, எந்த போட்டியா இருக்கட்டும், நீங்க பரலோகத்தின் தேவனை பாருங்க. உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவா. உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க விடாதபடி காணப்படுகிற போராட்டங்களுக்கு பரலோக தேவனை நோக்கி பாருங்க. கற்பத்தை தடை செய்து கொண்டு இருக்கிற போராட்டத்துக்கு கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி கற்பத்தை தணிக்க செய்வான். திருமண காரியத்தை வாய்க்கப்படுவா. வேலையை தந்து சந்தோஷப்படுத்துவா. இல்லறத்துல சந்தோஷத்தை தருவா. குடும்பங்கள்ல காணப்படுகிற போராட்டங்கள், நெருக்கங்கள், எல்லா சூழ்நிலையும் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பா. திருமணம் மகளேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு மகளே, சூழ்நிலையே மாற்றி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே. கர்த்தர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.